ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவின் மூலம் சொல்லப்படுகிறது. முதலிலே தனுசு ராசியை சார்ந்தவர்கள் யார்? பக்தியின் மூலம் சக்தி, சக்தியின் மூலம் சாதனை என்பதை அடக்கத்துடன் செய்த முடிக்கும் தனுசு ராசி அன்பர்கள். இவர்களுடைய நுணுக்கமான நுண்ணறிவு உள்ள திறனால் பிறரை எளிதாக வழி நடத்தி உபாயங்களை சொல்லி அபாயங்களை கடந்து செய்கின்ற வல்லமை உடையவர். மகான்களையும் சித்தர்களையும் அவர்களுடைய தரிசனத்தையும் எளிதில் பெறக்கூடியவர். அப்படிப்பட்ட தனுசு ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் என்னென்ன? மூலம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூராடம் 1, 2, 3, 4 பாதங்கள், உத்திராடம் 1 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கியவர்கள் தான் தனுசு ராசியை சார்ந்தவர்கள், சேர்ந்தவர். இந்த ஆகஸ்ட் மாதத்திலே நடக்க இருக்கின்ற 5 பெயர்ச்சிகள், 1 சூரியனுக்குரியது, 2 செவ்வாய்க்குரியது, 3 சுக்கிரனுக்குரியது. புதன் மட்டும் 2 முறை தன் ராசியை மாற்றி பலாபலனை சேர்க்க இருக்கின்றார். அதனோடு பொது பலனை சேர்த்து விரிவாகவும் விளக்கமாகவும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். எந்த ஒரு வேலையிலும் ஈடுபாடு முன்பு அதனால் ஏற்படும் நல்லது கெட்டதை பற்றி ஆராய்ந்த பின்னரே அதை செய்யும் குணமுடைய தனுசு ராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் வீண் அலைச்சல் குறையும், எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடங்கள் ஏற்பட்டு நீங்கும், தேவையற்ற மனக்கவலை உண்டாகும், வழக்கு விவகாரங்கள் தாமதமான போக்கு காணப்படும், நிர்பந்தமாய் வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம், தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கல்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும், சரக்குகளை வாடிக்கையாளருக்கு அனுப்பும் பொழுது கவனம் தேவை, உத்தியோகத்தில் பணியை சரியாக முடிக்க வேண்டுமே என்ற கவலை உண்டாகும், சக ஊழியர்களும் கவனமாய் பேசுவது நல்லது, குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் பழி ஏற்பட வாய்ப்பு உண்டு, எதிர்பாராத செலவு உண்டாகும், கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனஸ்தாபங்கள் வரலாம், பிள்ளைகளின் செயல்பாடுகள் கவனம் தேவை, ஆயுதங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை, பெண்களுக்கு தேவையற்ற சில காரியங்கள் செய்ய வேண்டியது இருந்தாலும் அதன் மூலம் நன்மை உண்டாகும், பல வரத்து திருப்தி தரும், தேவையான உதவி கிடைக்கும், மாணவருக்கு கல்வியிலே நல்லதொரு முன்னேற்றம் காண வேண்டும் என்ற ஆர்வம் உண்டாகும், விளையாட்டு போட்டிகளில் திறமைகள் வெளிப்படும். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த நோய் மருந்துக்கு கட்டுப்பட்டு விடும். அரசு பணியில் உள்ளவர் உடன் பணிபுரிபவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேல் அதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். உடன் பிறந்த சகோதரர்கள் ஒன்று சேர்வார்கள், மனமாவதற்கு நல்ல வரன்கள் வந்து சேரும். புராண நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் வெளிநாடு செல்லும் திட்டம் நிறைவேறும். கொடுக்கல் வாங்கல் செய்வோர் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டிய மாதம். சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்தை பெறுவீர்கள். பிள்ளைகள் பாராட்டை பெற்று பெற்றோருக்கு மகிழ்ச்சியை தருவார். இது வரை தொல்லை கொடுத்து வந்த எதிரிகள் விலகி செல்வார். உத்திராடம் 1ஆம் பாதத்தை உடையவர்கள் தனுசு ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் பொது காரியத்தில் உள்ளவர்கள் சமுதாயத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் பெறுவார். குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை நீங்கி தம்பதியர்கள் ஒன்று சேர்வார். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நினைத்தபடி பணப்பறவை பெறலாம். தொழில் அதிபர்கள் அதிக உற்பத்தியும் லாபத்தையும் பெறுவார். தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன? நவ கிரகத்திலே குரு பகவானுக்கு முல்லை மலர் சாற்றி நெய் தீபம் ஏற்றி வர எல்லா கஷ்டங்களும் நீங்கும், பொருளாதார மேம்பாடு உண்டாகும். சந்திராஷ்டம தினங்கள் ஆகஸ்ட் 11, 12 ஆகும். அதிர்ஷ்ட தினங்கள் ஆகஸ்ட் 5, 6 ஆகும். இப்பொழுது யாருக்கெல்லாம் ஜோதிட விளக்கங்கள் தேவைப்படுகிறதோ மற்றும் உங்களுடைய ராசி சக்கரம் தேவை என்றாலும் எஞ்சோதிட ரீதியாக விளக்கம் பெற வேண்டும் என்று நினைத்தாலோ
அல்லது எந்த நேரத்தில் திருமணம் அமையும், எந்த காலகட்டத்தில் வேலை அமையும் என்பதை எல்லாம், ஒரு நாளின் பஞ்சாங்கம் எப்படி இருக்கும் என்பதை நம்முடைய புதிய வெப்சைட்டாக இருக்கின்ற www.sreekumarastro.in என்ற தளத்திற்கு சென்று அந்த வெப்சைட்டை நீங்கள் திறந்து பார்க்கும் பொழுது அதிலே ஏராளமான நன்மைகள் இருப்பதை நீங்கள் கண்டடைவீர்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.